டிகிரி முடிக்கிறீங்க. ம். டிகிரி முடித்த உடனே வேலைக்கு போகணுன்னு ஏன் யோசிக்கணும்? அது ஒன்று தான் ஆப்ஷனா? லைக் இப்போ வந்து அது கவர்மெண்ட் ரோலா இல்லை சொசைட்டி ரோலா? கவர்மெண்ட் ரோல் எல்லாம் சும்மாங்க, ஃபேக்குங்க. யாரும் அந்த மாதிரி ஆன்லைனில் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற டைமை விட யூஸ் பண்ண அது யூஸ்லெஸ் டைமாக இருக்காது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு பிரச்சனை, அன்எம்ப்ளாயபிள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அந்த மனநிலை இந்தியாவில் இருக்குது. இது வேணுன்னே புகுத்தப்பட்டது. வேலைக்கு போனால் வந்து அது வந்து வெகுமானம், தொழில் செஞ்சால் அவமானம். நீங்கள் ChatGPT போயிட்டு நான் இந்த கண்டிஷனில் இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன், நான் என்ன தொழில் செய்யணும்னு கேட்டால் உங்களுக்கு 10 ஐடியா அது கொடுக்குது. 1 மணி நேரத்தில் அந்த பையன் 20,000 சம்பாதிச்சான். 10ஆம் கிளாஸ் பையன். ஓகே. சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது ஏஐ வந்ததுக்கப்புறம். நீங்கள் எல்லாம் உட்காந்து ஐயோ சாஃப்ட்வேர்லாம் இனிமேல் ஏஐ எழுத போது எனக்கு வேலை கிடைக்காது. சாஃப்ட்வேர் ஏஐ எழுதிட்டோம். சாஃப்ட்வேர் எழுதுகிற வேலையை விட்டால் 1000 வேலை இருக்குது. நம்ம 10 பேருக்கு 10,000 பேருக்கு நம்ம வேலை கொடுக்கலாம். அப்போது ரீல்ஸை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை கொஞ்ச நேரம் வச்சுட்டு, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே பாருங்கள், பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது ரீல்ஸ் வரும்ல, அதை மட்டும் லைக் பண்ணுறேங்க. மறுபடியும் அதுவே தான் ஒரு அல்காரிதத்தில் நம்ம எதை பார்க்குறோமோ அதே தானே வரும். நாங்கள் வந்து சுதந்திர தினத்தில் திரிஷா அவர்கள் அந்த சல்யூட் அடித்த இது நியூஸ் வந்து ரீல்ஸ் வரும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே தான் வரும். நீங்கள் எப்படி சொல்ல வரீங்கன்னா கண் முன்னாடியே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏன்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற யோசிக்கணும். ஹலோ சார். வணக்கம். ஓகே, வணக்கம். ஃபர்ஸ்ட் திங், இதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ என்னை உட்கார வச்சதுக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? கேளுங்கம்மா. நான் ஒரு பொண்ணாக உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இங்கே உமன் சேஃப்டி அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்போ டிவிக்கே ஆச்சும் வந்து ஒன்றுமே பண்ண மாதிரியும் எனக்கு தெரியல. ஸோ வராங்க, நிறைய பண்ணுறாங்க, ஆனால் எல்லாருமே வந்து ஒரு ஃபெயில் ஆயிடுச்சு உமன் சேஃப்டிக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் பண்ணலை? பிஜேபி கவர்மெண்ட் ஏன் பண்ணல? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் பண்ணலை? ஒரு லா எடுத்துகிட்டு வரல, ப்ராப்பராக எதுவுமே கொண்டு போகலையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து குவாசி ஃபெடரல். ம். போலீஸ் வந்து அப்பேரண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஓகே. நம்ம விமன் சேஃப்டி விஷயத்துலையோ லா அண்ட் ஆர்டர் விஷயத்துலையோ ஏதாவது பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் த்ரூ இட்ஸ் போலீஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். எங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. ஓகே. ஆனால் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸில் எப்படி இருக்குது ம். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விமன் சேஃப்டியில் பல படிநிலைகள் முன்னாடி வந்திருக்கு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வந்து பெண்கள்கிட்ட கிண்டல் பண்ணால் கூட போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் கை கால முடிகிறாங்க. இது வந்து வீடியோ ரீல்ஸாக வருது. ஓகே. அதாவது இதை வந்து கிண்டல் பண்ணி ரீல்ஸாக போடுறான். ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கு, அவன் சும்மா விசில் அடிக்கிறான். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவனை கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் வருது. எதுக்காக சொல்லணும்? அப்படியே சார் அப்போ பொண்ணை விசில் அடித்தா உடனே என்கவுண்டர் பண்ணுறாங்களான்னா அந்தளவுக்கு விமன் சேஃப்டி மேலே அங்கே இருக்கிற போலீஸ் எடுக்கிற நடவடிக்கைகள் அங்கே பேசும் பொருளாக மாறியிருக்கு. ஸோ நாங்கள் ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் எல்லாத்துலேயும் விமன் சேஃப்டியை உறுதி பண்ணியிருக்கோம். நாங்கள் புதுசாக வந்த ஸ்டேட்டில் இப்போ வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த விமன் சேஃப்டியோட நிலைமை என்ன, இப்போ இருக்கிற விமன் சேஃப்டியோட நிலைமை என்ன, நீங்கள் அந்த ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே டிவிகே அரசு உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் நடவடிக்கை எடுக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதில் ரோல் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து குவாசி ஃபெடரல். நம்ம டைரெக்டாக வந்து ஒரு போலீஸை டேக் ஓவர் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. இங்கே பெண்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பது எது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ட்ரக் ராமிஃபிகேஷன், போதைப் பொருள் பரவல். அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன விதமான செயல்களை இவர்கள் செய்தார்கள். அதை நான் ஃப்ரம் த வெரி பிகினிங் நான் இவங்க ஆட்சிக்கு வந்து இப்போ 100 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. நான் கேட்டுட்டு இருக்க ஒரே விஷயம், ட்ரக் ராமிஃபிகேஷனை தடுக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. நீங்கள் ஒரு டிஜிபியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. உங்களுடைய ஏரியாவுக்குள்ளே ஏதாவது ட்ரக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுவீங்க. நீங்கள் காவல்துறைக்கு மேலே அந்த க்ரெடிபிலிட்டி இருக்குது. அவங்களுக்கு தெரியாமல் எங்கேயும் நடக்க போகிறதில்ல. ட்ரக் ராமிஃபிகேஷன் அப்படிங்கிறது காவல்துறை வந்து ஓப்பன் ஹார்ட்டடாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரக் கிடச்சுன்னா நாங்கள் போய் அதை வந்து தடுத்து நிறுத்துகிறோம், நாங்கள் பிடிக்கிறோம், ட்ரக் ராமிஃபிகேஷன் நாங்கள் கட்டுப்படுத்துகிறோன்னு உறுதியோட காவல்துறை இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ காவல்துறைக்கு வர கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க தாக்கப்படுறாங்க. இப்போ இந்துஸ்தான் காலேஜ் நடந்தது, ஏற்கனவே திமுக ஆட்சியில் பல முறை நடந்தது. ஆக இந்த ட்ரக் ராமிஃபிகேஷனை கட்டுப்படுத்தினா தான் அது உண்மையான பெண்கள் பாதுகாப்பில் போய் முடியும். நீங்கள் பெண்கள் நிறையா இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் டாஸ்மார்க் இருக்குது.
பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில், காலேஜுக்கு பக்கத்தில், எங்கே நீங்கள் நிறைய பாருங்களேன், பெண்கள் நிறைய கிண்டல் பண்ணப்படுறாங்க. காலேஜ் பொண்ணுங்க, ஸ்கூல் பொண்ணுங்க நடந்து போகும்போது நிறையா வந்து அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, யூடிசிங் பண்ணப்படுறாங்க. இது எல்லாமே பாருங்கள் டாஸ்மார்க் பக்கத்தில் இருக்கும். ஓகே. அந்த இடத்துல எனக்கு குடிச்சிட்டு இருக்காங்க, அந்த எனக்கு இன்னொரு பொண்ணுங்களால் நடக்க அலிகேஷன் முடியல. எனக்கு இன்னொரு கொஷனும் இருக்குது. லைக் இப்போ வந்து அது கவர்மெண்ட் ரோலா இல்லை சொசைட்டி ரோலா? கவர்மெண்ட் ரோல். அப்போ ஏம்மா, சொசைட்டிக்கு நான் என்ன சொல்கிறேன், ரோல் பஸ் இருக்கா? ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ம். நீங்கள் போய் தான் ஆகணும். நீங்கள் ஓகே. இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, ஆமாம். காலேஜுக்கு போகிறீங்க, ம். அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நீங்கள் பஸ் ஏறணும், நீங்கள் போய் தான் ஆகணும். ம். அங்கே இந்த அரசு டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொசைட்டி என்ன பண்ணும்? ஓகே. டாஸ்மார்க்கு மக்கள் கூடுற இடத்துல, பெண்கள் நடக்கிற இடத்துல, பெண்கள் கல்லூரிக்கு பக்கத்தில் எதுக்கு டாஸ்மார்க்கு? ம். ஏன் அரசு அதை செய்யணும்? இப்போ அரசு என்ன சொல்லி டாஸ்மார்க் ஆரம்பிச்சது? ஏங்க, நாங்கள் விற்கலைன்னா கள்ளச்சாராயம் வந்துடும், நாங்கள் வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், ப்ரைவேட்டுக்குள்ளே வச்சா கட்டுக்கடங்காமல் போயிடும், நாங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் டார்கெட் வச்சு அரசு வந்து சாராயத்தை விற்குது. ம். நீங்கள் நடக்கிற நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸு, விமனுக்கு எதிரான வன்முறைகள் எல்லாமே குடியினாலையும், கஞ்சாவினாலையும், மெத்தோபோட்டமினாலையும், ட்ரக்ஸாலையும் தானே நடக்குது. பட் அதுக்கு டிவிக்கே கவர்மெண்ட் வந்து இப்போ அந்த இது லைக் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை, பாதி க்ளோஸ் பண்ணலை பண்ணியிருக்காங்க. பண்ணலை பண்ணல. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான டாஸ்மாக் இருக்குது. ஓகே. ஒவ்வொரு அரசு வரும்பொழுதும் ம். நாங்கள் வந்து ஒரு 400 டாஸ்மாக்கை மூடுறோம், 500 டாஸ்மாக்கை மூடுறோம் அப்படி சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. ம். அது வந்து ஒரு ப்ராக்டிஸ், எல்லாரும் பண்ணது தான். வழக்கமாக 400 500 சொல்லுவாங்க, இவங்க ஒரு 700 சொன்னாங்க. ம். ஆனால் அது எப்படி தீர்வாகும்? நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் டாஸ்மார்க்கில் கம்ப்ளைண்ட் வருதோ எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டியதானே? ஓகே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல குடிச்சிட்டு உட்காந்துருக்கான், அந்த இடத்துல இருட்டாக இருக்குது, அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான பேர் அந்த மதுபான பொருட்களை வாங்கிட்டு இருக்கான், அந்த இடத்துல ஒரு பெண்ணால் எப்படி நடந்து போக முடியும்? இல்லை போக முடியாது, ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல, எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி. தட்ஸ் வாட் ஐ செட். நீங்கள் மக்கள் ஜனநடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல, இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மார்க்கை மூடுங்க. ஓகே. இதெல்லாம் ஒரு லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் தானே. சொசைட்டி என்ன பண்ணும்? இப்போ என்னென்னா, கொஞ்ச நாளாக அரசு எல்லா தப்பும் பண்ணோம், சொசைட்டி திருந்தணும். ம். அரசு வந்து நகராட்சி குப்பைகளை, உள்ளாட்சி நிர்வாகத்தோட குப்பைகளை கொண்டு போய் நதியில் கொட்டும், அதை போய் ஜனங்க கையை வச்சு வாரணும். என்ன இது? எப்படி ஒரு அறிவுபூர்வமான வாதமாக இது? கிடையாது. அவன் டன்னு கணக்கில் லாரியில் கொண்டு வந்து கொட்டிட்டு போவான், அதை நம்ம மக்கள் வந்து நாம் போய் கை வச்சு அல்லணுமா? அது என்ன லாஜிக்கு? அரசை நிப்பாட்ட சொல்லு. அவன் வந்து ஒரு உள்ளாட்சி நிர்வாகம் கொண்டு போய் குப்பையை கொட்டுறான், நீர்நிலையை வீணாக்குறான். அப்போ அரசை நாம தான் ஓட்டு போட்டு உட்கார வச்சோம், நம்ம அரசை கேள்வி கேட்கணும். ம். ஓகே. அப்படி தான் இந்த சாராயம், ட்ரக்கு, இந்த கஞ்சா மாதிரியான விஷயங்கள். நீங்கள் விமன் சேஃப்டி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ட்ரக் ராமிஃபிகேஷனை கண்ட்ரோல் பண்ணால் தான் அது சாத்தியப்படும். டிஜிட்டல் வைஸ் வந்து நாடே வந்து முன்னேறிட்டு இருக்கு. இப்போது அதால் வந்து ஃப்ராடும் கொஞ்சம் டிஜிட்டல் ஃப்ராட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதால் வந்து இந்த லோக்கல் லைக் ரொம்ப கீழே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து அடி வாங்குவாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு சென்சிபிளான கொஸ்டின் இது. நடுவில் ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு டாக்டர் கால் பண்ணாங்க. ம். அவங்க யாரும் எனக்கு தெரியாது, எங்கேயோ நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ணாங்க. சார், நான் உங்ககிட்ட பேசணும். அவங்க குரலில் ரொம்ப பதட்டம் தெரிஞ்சுது. ம். ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸில் இருந்த ஒரு டாக்டரு, அவங்க பசங்களும் டாக்டர்ஸு ஃபாரினில் இருக்காங்க. ஓகே. இவங்க ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க ஒரு டாக்டர். அவங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி, அவங்க வந்து ஏதோ இத்தனை லட்சமோ என்னமோ கேட்குறான் சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறதுன்னு எனக்கு கால் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஏங்க டிஜிட்டல் அரெஸ்ட்டை பற்றி எவ்வளோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, நம்ம நார்மலாக கால் பண்ணாலே நமக்கு ஃபோனில் ரெக்கார்டு வாய்ஸ் வருது, இதெல்லாம் சும்மாங்க, ஃபேக்குங்க, யாரும் அந்த மாதிரி ஆன்லைன்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் டிஜிட்டலைசேஷன் டெக்னாலஜி நம்மளை மனித குலத்தை தாண்டி ஓவர் அண்ட் அபோவாக போயிட்டு இருக்கும்போது அதில் இருக்க ஃப்ராட்ஸும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதில் என்ன உண்மையிலே நான் பார்க்குற பிரச்சனை ஆஸ் அன் அட்வொகேட்டாக, நிறைய வந்து ஃபோன் கால்ஸ் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வருது. ஓகே. அவங்க டீல் பண்ணுறது வெளி மாநில, அதாவது தமிழ்நாட்டில் ஃப்ராட் பண்ணுறவங்க வெளியிலேருந்து பண்ணுறாங்க, ம். ஒருவேளை தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறவங்க வெளி மாநிலத்துக்கு பண்ணுவாங்க. ம். அவங்க எந்த ஸ்டேட் என்னெல்லாம் தெரியாது,
பட் அந்த இடங்கள் வந்து மாறி மாறி இருக்கும். பட் அது வந்து எல்லா செக்டார்லேயும் தானே அது வந்து ஆகும். லைக் இப்போது நம்மக்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் அதுலேருந்து லைக் மணி போகும். நம்ம ஃபோட்டோஸ் லீக் அன்டில் ஆகும். அதர்வைஸ் இந்த நீங்கள் மாதிரி நிறைய பாஸ்வேர்ட் இருக்கும். கொடுக்காம போக போகிறது இல்லைல்ல. ஆமாம். பட் ஹேக் பண்ணுறவங்க பண்ணிடுவாங்கல்ல. அது அந்த மாதிரி ஹேக்கிங் வந்து அதிகமாக நடக்கிறது இல்லை. ஓகே. அது வந்து எனக்கு தெரிஞ்சு செல்டம். அது மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன், நான் யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்தியா உலகத்திலேயே ரியல் டைம் டிரான்சாக்ஷன் அதிகமாக நடக்கிற நாடு இந்தியா. ம். நம்ம அந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எதுவுமே நம்ம இது பண்ணதில்லை. யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகள் பல நாடுகளில் வந்துருச்சு. மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா எல்லாத்துலேயுமே எல்லா இடத்துலையும். நம்ம யூஸ் பண்ணுற இதே யூபிஐ வச்சு நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாத்தியப்படுத்தி காட்டிருக்காரு. பட் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் நம்ம பாஸ்வேர்டை நம்ம ஃபோனுக்குள்ளே பூந்து எடுக்கிறத விட நம்ம ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்குறது. ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபோட்டோஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, மிஸ்யூஸ் இந்த மாதிரியான சைபர் கிரைம்ஸ் தான் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நேஷ்னல் லெவல் ராமிஃபிகேஷன் இருக்குன்னு வைங்களேன். ஒரு நேஷ்னல் லெவல் போலீஸ் அத்தாரிட்டி இதுக்கு தேவைப்படுவாங்க. ஓகே. நேஷ்னல் போலீசிங் அப்படின்றது ஒன்று வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி இன்டர் ஸ்டேட் லெவலில் நடக்கிற க்ரைமு, எந்த க்ரைமாக இருந்தாலும், பிஎன்எஸ் எது இருந்தாலும் சரி, எனி கிரிமினல் ஆக்ட் அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கான உரிமைகள் அவங்களுக்கு வழங்கப்படணும். ஓகே. அது வந்து நிறைய மாநில அளவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை விரும்புறதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து நேஷ்னல் லெவல் போலீஸ்லாம் நாங்கள் போலீஸ்னால் எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அது வந்துச்சுன்னா இது மாதிரியான நீங்கள் சொல்கிற தப்புகளுக்கு ஒரு இமிடியேட் ஆக்ஷன் இருக்கும். ரெண்டாவது நீங்கள் சொன்னது வந்து அந்த மாஃபிங் பண்ணுறது, ஆமாம். ஃபோட்டோஸ் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் வந்து எடுக்கிற நடவடிக்கைகள் துரிதமாக இல்லை. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, ஐயா இவன் வந்து என்னுடைய ஆடியோவோ, என்னுடைய வீடியோவோ, என்னுடைய ஃபோட்டோஸோ இதை வச்சு இவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான், என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணி வச்சுருக்கான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை ரொம்ப சென்சிபிளாக அந்த பொண்ணை வந்து கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை சேஃபான ஒரு இடத்துல வச்சுட்டு உடனடியாக அந்த ஃபேஸ்புக்குக்கோ இல்லை இன்ஸ்டாவுக்கோ எந்த சோஷியல் மீடியா சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து உடனடியாக அவங்க ஒரு மெயிலை போட்டு உடனே அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த அக்யூஸ்டை வந்து செக்யூர் பண்ணணும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை துரிதமாக செல்லும். நான் நிறைய கேஸ் பர்சனலாக பார்த்துருக்கேன். இப்போ வந்து அது வந்து இது போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், கம்மியாக. ஆனால் இது ஒரு பெருசாகவே யாரும் எடுத்துக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, நீங்கள் கேட்குறது ரொம்ப சீரியஸான கொஸ்டின்மா. இது வந்து காவல்துறை இதை சென்சிபிளாக அணுகிறது இல்லை, ரொம்ப லெதார்ஜிக்காக 10ஓட 11ஆவது கம்ப்ளைண்ட்டாக அதை வந்து அணுகிறாங்க. ஒரு மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடு நிறைய கேஸ் நடந்திருக்கு. அதாவது இவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த பாதிப்பை தடுத்து நிறுத்திருக்கலாம். சூசைட்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்குது, எனக்கு தெரியும், நிறைய நான் பார்த்துருக்கேன். அப்போ என்ன இவங்க அதில் வந்து போலீஸ் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணு இந்த மாதிரியான ஒரு சைபர் ரிலேட்டடாக அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த மீடியமை இவங்க வந்து அணுகணும். இப்போ ஒரு போலீஸ்லேருந்து ஒரு மெயில் வருதுன்னு வைங்களேன், உடனடியாக அவங்க அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகே. அதே போல் அந்த அக்யூஸ்ட் எங்கே இருக்கான், எந்த ஃபோன் யூஸ் பண்ணான், எந்த இடத்துல இருக்கான்றது வித்தின் ஹவர் வந்து அவங்களால பிடிச்சா அவனை ஜெயிலில் போட முடியும். ஆமாம். ஸோ அதை பண்ணணும். ஓகே. நீங்கள் பெண்கள் ரிலேட்டடாக ஒரு அதே மாதிரி வரும்போது அந்த ப்ரைவசி காப்பாற்றப்படும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவசி பிரச்சனை பெரிய பிரச்சனை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஆமாம், இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு விஷயத்தில் அந்த எஃப்ஐஆர் வந்து வெளில வந்துச்சு. அந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளில வந்துச்சு. ஓகே. ஸோ அப்போது ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஞானசேகரன்ற அந்த அக்யூஸ்டால் நிறையா பொண்ணுங்க பாதிக்கப்பட்டதாக தான் ஃபஸ்ட்டு நமக்கு நியூஸே வந்தது. அந்த பொண்ணு எதுக்காக வெளில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் இதே பொழப்பாகவே இருந்தான் அந்த கேம்பஸ்குள்ளே. இவன் வந்து அடிக்கடி வரான், அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவனுக்கு படி யாரோ ஒரு பொலிட்டிக்கல் ஒருத்தன் அரசியல்வாதி ஒருத்தன் இருக்கிறாரு, அதை வச்சு தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். அங்கே இருக்கிற எல்லா ப்ரொஃபஸர்ஸோடையும் அவன் யாரோ ஒருத்தட்ட சாருன்னு பேசுகிறான். இதை கண்டினியூஸாக பண்ணியிருக்கான். என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த பொண்ணு முதல்ல வந்தாங்க. அப்போ மிச்ச பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களோட கம்ப்ளைண்ட் என்னாச்சு? வெளில வரல. ஏன்னா இந்த பொண்ணுடைய டீட்டெயில்ஸே நீங்கள் வெளில விடுறீங்க. அப்போது தமிழ்நாடு முழுசும் தெரிந்த ஒரு கேஸ், எல்லாருமே கேட்டாங்க யார் அந்த சாரு, யார் அந்த சாரு. நீங்கள் திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வர முடியாத போனதற்கு காரணம் பெண்களுக்கு அந்த விஷயத்தில் இருந்த கோபம். இவங்க நினச்சாங்க நாங்கள் மடைமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பெண்களுக்கு அந்த மனசில் அந்த ஒரு வடு இருந்துகிட்டே இருந்தது. யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்வி தமிழக பெண்கள் மத்தியில் ஒரு தங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற ஒரு கேள்வியாகவே இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வந்து திமுக தூக்கி எறியப்பட்டிருக்கு. அப்போது அந்த கேஸெல்லாம் எப்படி வந்து போலீஸ் ஹேண்டில் பண்ணாங்க?
இப்போ டிவிக்கே வந்து சிங்கப்பெண் படை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து ப்ராப்பர் மோடஸ் ஆப்பரண்டியில் இல்லை. இந்த சிங்கப்பெண் வந்து எங்கே இருப்பாங்க? இல்லை மகளிர் காவல் நிலையத்தில் இந்த மாதிரியான சைபர் கிரைம் எல்லாம் மகளிர் காவல் நிலையத்துக்கு கொண்டு வர போகிறீங்களா? ம். எந்த விதமான என்ன சொல்கிறது, ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் இவங்க சொன்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. பட் இதுக்கப்புறம் பெண்கள் வருவாங்களான்ற ஒரு கொஷினும் இருக்குல்ல. ஏன்னா வருவாங்களான்னா லைக் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ண ரைஸ் பண்ணுவாங்களா இல்லை, அந்த அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டை ஒன்று இருக்கே. கரெக்டுமா, அந்த அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும், ஓகே. போலீஸ் கொடுக்கணும். போலீஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு தப்பு நடந்தாலும், உங்களுக்கு வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்தாலும், ம். எதுனாலும் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி. நீங்கள் ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுட்டு பெண்கள் இப்போ ஆட்சி மாதிரி இருக்குது, நிறையா இது விஷயம் இருக்குது. பெண்கள் வந்து எப்பயுமே போல்டாக வந்து தப்பு நடக்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதான் நம்ம எதிர்பார்க்குறது. ஆமாம். இந்த ஒரு இன்சிடெண்ட்னால வந்து பெண்கள் வராமல் போயிடுவாங்களோன்னா வராமல் போகக்கூடாது. ஆனால் அவங்க எமோஷ்னலாக டவுனில் இருக்கிறதுனால தான் நான் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஃபேமிலி இருக்குது அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. லைக் வெளில வந்தால் ஃபேமிலி பேர் போயிடுமோ, நம்ம பேர் போயிடுமோ அப்படின்ற மாதிரி அந்த சர்க்கிளில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வெளில வரலாம்? எப்படி வரணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க? வரணும். வர்றதுக்கான கான்ஃபிடென்ட்டை இந்த கவர்மெண்ட் மிஷினரிஸ் கொடுக்கணும். ஓகே. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு கடைசி வரைக்கும் உங்கள் ஐடென்டிட்டி வந்து பாதுகாக்கப்படும். அந்த கான்ஃபிடன்ட் கொடுத்தா கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா கோர்ட் கொடுக்குது. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து போக்சோனா 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிற பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறது. அதுலேயோ இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைங்களோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது, அந்த ஐடென்டிட்டியை கடைசி வரைக்கும் அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் காட்டவே மாட்டாங்க. அந்த குழந்தை யார், அவங்க பேர் என்ன, இல்லை அந்த பெண் யார், அவங்க பேர் என்ன, அவங்களுடைய ஐடென்டிட்டி எதுவுமே வந்து கடைசி வரைக்கும் அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் இருக்காது. ஆமாம். அதே மாதிரி நிறைய இன்ட்ராகேஷன்ஸ், அதாவது விசாரணையெல்லாம் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 வாலில் ஜட்ஜி தனியாக கூப்பிட்டு பேசுகிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப கான்ஷியஸாக பண்ணியிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மோடிஜி வந்து போக்சோ ஆக்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணார். ஓகே. ஒரு மரண தண்டனை வரைக்கும் அதுக்கு கொண்டு போனார் தண்டனைகளை. நீங்கள் பெண் குழந்தைகளை தவறான நோக்கத்தில் தொடுறீங்க, அவங்கள வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வன்முறைக்கு ஆட்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கடுமையான தண்டனை உங்களுக்கு விதிக்கப்படுங்கிற ஒரு மெசேஜை அவர் சொல்லியிருக்கார். ஆனால் சமீப காலத்தில் நான் பார்க்குற ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சு இந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுற காட்சிகளை சினிமாவில் வைக்கக்கூடாது. அதாவது அது வில்லனுங்க பண்ணுற மாதிரி தான் வைக்கிறாங்க. அதுவே வேண்டாங்கிறேன் நான். ஓகே. அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி அது குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது என்னால் ஏற்றுக்க முடியல. அது மாதிரியான ஒரு காட்சிகளையோ இதெல்லாம் வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே குற்றவாளிகள் கூட இருக்கக்கூடாதுன்ற. ஓகே. புரியுதுங்களா? அப்போது ஒரு சொசைட்டி பொதுவாக இந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தில் போலீஸ் வந்து ரொம்ப, நீங்கள் கடந்த ஆட்சியில் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. சென்னையில் வந்து ஒரு கட்டட தொழிலாளியுடைய ஒரு பெண் குழந்தை, 5 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டு அந்த அப்பா அம்மா வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த அம்மா தப்பு பண்ணவன்ட்ட காசை வாங்கிட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணாங்க. ஓகே. அப்போ வந்து கவர்மெண்ட் ஒழுங்காக இருந்தால் இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த பெண்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கணும். நான் 2 விஷயம் சொல்கிறேன். பெண்கள் வந்து தனக்கு எதிராக ஒரு பாலியல் வன்கொடுமையோ அல்லது ஒரு ஈவ்டீசிங்கோ இல்லை வந்து தவறான ஒரு அப்ரோச்சோ இருக்குன்னா கண்டிப்பாக பெண்கள் வெளில வரணும். ஏன்னா இது பெண் குலத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். ஓகே. ஏன்னா இப்போ வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் நம்ம ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம். ஏதோ புதுசாக வரல. நீங்கள் ஔவையார் பாருங்கள், பெண் தானே. காரைக்கால் அம்மையார், நீங்கள் வேதத்தில் எத்தனை பெண்கள்? இங்கே பெண்கள் அப்படிங்கிறவங்க ஆண்களுக்கு நிகராக தான் எப்பயுமே பேசப்பட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு நிகராக தான் இருந்திருக்காங்க. அரசியலாக இருந்திருக்காங்க, போர் புரிஞ்சிருக்காங்க, ஜான்சி ராணி இருந்திருக்காங்க, நம்மளுடைய வேலுநாச்சியார் இருந்திருக்காங்க. பெண்களுடைய வரலாறு அப்படின்றது இந்தியாவில் அது ஒரு பெருமையான ஒரு வரலாறு. அப்போது அந்த லெகசி வந்து விட்டுறக்கூடாது. ஓகே. அப்போ நம்ம சொசைட்டியில் நம்ம ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் பயணிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு எதிராக வருகிற அந்த வன்முறைகளுக்கு எதிராக நான் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். அரசாங்கம் அதை பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண் வராங்கன்னா கண்டிப்பாக காவலர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் எனக்கு தெரிந்து இது வந்து ஃபுல்லாக அந்த சைபர் ரிலேட்டட் கேஸையுமே ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் கவனிச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து வெறும் ஃபேமிலி மேட்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ சைபர் ரிலேட்டட் வர இஷ்யூஸ் இருக்குன்னு வைங்களேன், ஆமாம். எல்லாமே பெண்களாக இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு வசதியாக இருக்கும். ம். அவங்க போய் இதை சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்காக தனியாக செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு ஒரு ஐடி விங் அக்சஸ் இருக்கணும். அவங்க வந்து அந்த அந்த ஐடி விங் எக்ஸ்பர்ட்லாம் இருப்பான் இல்லையா, இந்த ஆமாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறவன், இந்த ஐபி அட்ரஸ், இது எல்லா டீமுமே வந்து மொத்தமாக விமன் விங்குக்கு தனியாக போட்டு இந்த ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி மேட்டர்ஸ், சைபர் கிரைம்ஸ் ரிலேட்டட் டு விமன் அதை கண்காணிக்கிறதுக்காக போட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த பயம் வராது. ஏன்னா எல்லாமே பெண்களாக இருப்பாங்க, ம். அவங்க போய் சொல்ல முடியும். அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும். பெண் போலீஸ்னாலே அவங்க வந்து அப்படியே சாந்தமாக இருப்பாங்கலாம் கிடையாது. நிறைய இடத்துல பெண் போலீஸ் ஆண் போலீஸோட ரூடாக இருந்தவங்களாம் எனக்கு தெரியும். நான் சொல்கிற இந்த இன்சிடெண்ட்டில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையோட அப்பா அம்மாவை கட்டி வச்சு அடித்தாங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் சூமோட்டோவாக எடுத்துச்சு அந்த கேஸை. அடித்தது பெண் இன்ஸ்பெக்டர். ஓகே. அப்படி எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போது பொதுமக்களை, சிட்டிசன்ஸை காவல்துறை அணுகிற விதமே ரொம்ப அச்சமூட்டுகிற விதமாக இருக்குது. நீங்கள் தஞ்சாவூரில் விசிகாக்காரன் ஒரு சாலை மறியல் பண்ணுறான். சாலை மறியல் பண்ணால் சாலை மறியல் பண்ணவனா தான் தூக்கி உள்ளே போடணும். சாலை மறியல் பண்ணவனை தட்டி கேட்டவனே இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த தூக்கி போடுறாங்க. உள்ள பார்த்தீங்களா? அந்த ஆகாஷ்னு ஒரு பையன், ஆகாஷ் தான் நினைக்கிறேன் அவன் பேர். லைக் அவனை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது, அவனை அத்தனை பேர் முன்னாடி அடிக்கிறது. அவன் என்ன தப்பு பண்ணான்? இதில் நீதிமன்றம் அவனுக்கு ஒரே நல்ல பெயில் கொடுக்குது. நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு அவன் கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்குது. அவன் என்ன தப்பு பண்ணான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஆஸ்கிங். சாலை மறியல் பண்ணோடனே நீ போலீஸ் உள்ள தூக்கி போட்டுருக்கணும். அவனுங்க அந்த விசிகாவோட பேனரை கீழ்ச்சதுக்காக சாலை மறியல் பண்ணுறாங்க. உன் கட்சி பேனரை கீழ்ச்சிட்டாங்கன்றதுக்காக நான் வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமான்னு அந்த பையன் கேட்குறான். என்ன தப்பு? போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும்? ஏங்க பிரச்சனையாவது அந்த 2 பைக்காவது விடுங்க, அதுக்கப்புறம் அடுத்து வர வண்டியாவது நீங்கள் மறிங்கன்னு சொல்லி அவங்கள விசிகா கட்சிக்காரனை சமாதானம் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்களை போய் அடி அந்த எஸ்எஸ்ஐ தான் அடிக்கிறாரு. ஓகே. இப்போ அந்த பையன் அந்த எஸ்எஸ்ஐயை திருப்பி அடித்தது தப்புன்னா அந்த பையனை அந்த எஸ்எஸ்ஐ அடிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? யாருமே கொடுக்க. தமிழ்நாட்டில் பார்த்து பார்த்து பழகினதுனால நம்ம போலீஸுக்கு வந்து மக்களை அடிக்கிற அதிகாரம் இருப்பதை போலவே மக்கள் நினச்சிக்கிறாங்க. போலீஸுக்கு அந்த ரைட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ரோட்டில் பார்க்குற வரவங்களெல்லாம் பொதுமக்களை, இளைஞர்களை அடிக்கிற ஒரு உரிமை காவல்துறைக்கு கிடையாது. இப்போ அடித்த அந்த எஸ்எஸ்ஐ மேலே என்ன வழக்கு போடல? எந்த வழக்குமே போடல. ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. வழக்கு போடணும். இவனை ரிமாண்ட் பண்ண மாதிரி அந்த பையனை, அந்த எஸ்எஸ்ஐ ரிமாண்ட் பண்ணணும்ல. நீங்கள் எப்படி நீ ஒருத்தனை அடிப்ப? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? அப்போது காவல்துறை, காவல் நிலைய மரணங்கள். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மதுரையில் ஆட்டோ பார்க்கிங் பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளைண்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் காசை வாங்கிட்டு ஒருத்தனை அடிச்சே கொண்டிருக்காங்க. இப்போ போன ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு. பட் யார் அங்கே பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள தான் போட்டு இதுவே பண்ணுறாங்க. ஆட்டோ பார்க்கிங் பிரச்சனைக்கு அஃபென்ஸே வராது. முதல்ல நீ காவல் நிலையத்தில் இல்லை கட்ட பஞ்சாயத்தே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு எதுக்கு நீ ஒருத்தனை இட்டுட்டு போய் அடிக்கிற? ஓகே. அப்போது இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியணும். காவல் நிலையத்தில் நம்ம அடிப்பதற்கான உரிமை காவலர்களுக்கு கிடையாது. அவங்க வந்து கொஸ்டின் பண்ணணும். விஜய் சொல்கிறாருல, நான் அப்பா விஜய், தாத்தா விஜய், நான் சித்தப்பா, மாமா, அண்ணன், தம்பி எல்லாம் சொல்லுங்கன்றாருல. காவலர்கள் அடிக்கும்போது சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? காவலர்களுக்கு உங்களுடைய பொதுமக்களை அடிப்பதற்கு உரிமை இல்லை, நான் காவலர்களுக்கு சொல்கிறேன், அதை சொல்லணும்ல. நீங்கள் வந்து பெரிய ரவுடிங்கிட்ட, கஞ்சா விற்கிறவன்ட்ட, மொத்தம் மெத்த போட்ட பண்ணி விற்கிறவன்ட்ட, இயற்கை வேலை சுரண்டல் பண்ணுறவன்ட்ட வீரத்தை காட்ட முடியல உங்களால். சாதாரண ரோட்டில் போகிற 2 வீலரில் இருக்கிற ஒரு இளைஞனை போட்டு அடிக்கிறீங்க, சாதாரண கோயில் பூசாரை அடித்து கொள்றீங்க. இதில் வந்து அஃபெக்ட் ஆகுது வந்து நார்மல் பீப்புள்ஸ் தான் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. அப்போது யாருக்குமே காவல் நிலையத்துக்கு போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னும் போது ஒரு பாதிக்கப்படுற பொண்ணு எப்படி தைரியமாக போக முடியும்? ஓகே. இப்போ இதை ஒரு பொண்ணு பார்க்குது, பைக்கில் சாதாரணமாக நின்று கேள்வி கேட்டவொடனே இந்த அடி அடிக்கிறாங்க. நம்ம வந்து இது மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நம்ம எப்படி போகிறதுன்னு ஒரு அச்சம் அந்த பொண்ணுக்கு வருமா இல்லையா? இருக்கும். காவல்துறை எங்களுடைய நண்பன்னு சொல்லி நீங்கள் எழுதி வைக்கிறதுனால எந்த 10 பைசா புண்ணியம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டீஸில் காட்டணும். ஓகே. லைக் இதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் லைக் கண்டிப்பாக கேர்ள்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வச்சு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ஒரு கோல் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் அவங்க மென்டலாகவும் ஒரு மாதிரி ப்ரெஷராக ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கோல் வச்சுன்னா என்னம்மா சொல்கிறீங்க? லைக் அவங்க ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ணணும் அப்படி. இப்போ ஃபஸ்ட்டு இருந்தவங்களாம் வந்து வராங்க, லைக் ஒர்க் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது ஒர்க் பண்ணலாம், லைக் செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு கோல் இருக்குது, ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்காங்க. அதுக்கான காம்படிஷனும் அதே மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க மென்டலாக ரொம்ப ப்ரெஷர் ஆகுறாங்கல்ல. குறிப்பாக கேர்ள்ஸ் சொல்கிறீங்க? கேர்ள்ஸ் இல்லை, நான் காமனாகவே சொல்கிறேன். உங்கள் யங் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷனில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற உங்கள் ஜென்ரேஷன், ஜென்சி,
2K கிட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நாங்கள்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த விஷயங்கள் இருக்குது. ம். என்னை பார்த்து எங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். ம். யோசிச்சு பாருங்கள், ஆமாம். ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஏஐகிட்ட கேட்குறீங்க, அது மொத்தமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருது. ஆமாம். நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக பல கிலோமீட்டர் நடந்தவங்க, பல தூரம் அலைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐம் சேயிங், லா காலேஜ் படிக்கும்போது நான் பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். ம். எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணேன். ஓகே. பண்ணன்றதை விட அந்த பிஸ்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நிறைய அலைஞ்சேன். ம். அந்த எக்ஸ்போர்ட்டு எப்படி பண்ணணும், அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்குன்னு செஷன்ஸ் இருக்கும். ம். அந்த செஷனில் கலந்துக்கிறது 2000-3000 கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுக்குன்னு நிறைய பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த டைமில் நிறையா போயிட்டு இருந்தேன். நான் லா காலேஜ் படித்தேன் அந்த டைமில். அந்த ஃப்ரீ ஆன் போர்டு அப்படின்னு இருக்கும், எஃப்ஓபி ப்ரைஸ். ஓகே. அந்த எஃப்ஓபி ப்ரைஸ்னால் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. எனக்கு அந்த எக்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டில் எனக்கு வரும்போதெல்லாம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற விவசாய பொருட்கள் தான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். அப்போ வந்து அந்த ஃபாரின்லேருந்து எனக்கு கால் வரும். அப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு APADA அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பேன். அவன் எஃப்ஓபி ப்ரைஸ் என்னன்னு கேட்பான். நான் எஃப்ஓபி ப்ரைஸ்னால் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, அவனுடைய போர்டில் ஃப்ரீ ஆன் போர்ட் மீன்ஸ் இப்போ அவனுடைய நாட்டுடைய அந்த துறைமுகத்தில் போய் இறக்கிறதுக்கான விலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே. ஆனால் அவங்களோட எஃப்ஓபினா currency நம்ம துறைமுகத்தில் வரைக்கும் கொண்டு வர்றது தான். ம். அதுலேருந்து வர்ற அந்த லாஜிஸ்டிக் செலவெல்லாம் சேர்க்காம நம்ம இப்போ சென்னை துறைமுகத்துலேருந்து அனுப்புகிறோம், தூத்துக்குடி, அதுலேருந்து வர்றது தான் அது. அது எனக்கு தெரியாமல் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணேன் அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பட் இது வந்து எங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்தாலுமே நாங்கள் வந்து அந்த பீஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ணாத மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம ஆப்ஷன் தானே, ஆ. நம்ம ஆப்ஷன் தானே. நீங்கள் வந்துட்டு நமக்கு உங்கள் ஜென்ரேஷனுக்கு என்ன ப்ளஸ்ன்னு முதல்ல பாருங்கள். ம். நமக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய அப்பா, உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அண்ணன், இவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் அக்சஸ் கிடைக்கல. ஆமாம். ஆனால் உங்களுக்கு இருக்கு. இப்போ நோட் புக் எல்லாம் இருக்குது. ம். நோட் புக் எல்லமில் நீங்கள் வந்து ஜெமினி நோட் புக் எல்லாம், அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் கொடுத்தேன்னா அதுவே சர்ச் பண்ணி அதுவே டிஸ்கஷன் மோடில் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை கொடுக்குது. ஆமாம். ஸோ உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் ஜென்ரேஷனுக்கு ஆக்சுவலாக காலேஜே தேவையில்லை. சீரியஸ்லி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஜெமினை நோட் புக் எல்லமில் போட்டுட்டு ஒரு ஆடியோ நோட் புக் ரெடி பண்ணிட்டு டிரைவிங்கில் நான் மாட்டு கேட்டு போயிட்டே இருக்கலாம். ம். திரும்பி புரியலையா, திருப்பி இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இன்னும் பேசுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு டிஸ்கஷன் அதிலே கிரியேட் பண்ணி ஆமாம். கேட்டு போயிடலாம், பாட்காஸ்ட் கேட்குற மாதிரி. ம். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எங்கே வருது அப்படின்னா, டிஜிட்டலாக நம்ம யூஸ் பண்ணுற டைம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் மட்டும்தான் நிறையா டைம் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குன்னு இல்லை. நிறையா மிடில் ஏஜ் பீப்புள்ஸும் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக தான் இருக்குது, ஏஜ்டு பீப்புள்ஸும் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக தான் இருக்குது. ம். நாங்கள் முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து உங்களை திட்டுறதுக்கோ என்னம்மா நிறைய டைம் நீங்கள் ஸ்க்ரீன் டைம் பண்ணுறீங்கன்றதுக்கு சொல்கிறதுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. என் பீரியடில் ஆர்குட் மட்டும்தான் இருந்தது. ஓகே. இப்போ நான் காலேஜ் படிக்கிற எண்டில் தான் ஃபேஸ்புக்குன்னே வந்தது. அப்போ ட்விட்டர் கிடையாது, என்னுடைய காலேஜ் டைமில் இன்ஸ்டா கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே 1 GB 256 ரூபா 1 GB. ப்ரைஸ் அதிகம். சரியா? அப்போ நான் வந்து ஒன்றை பார்த்துட்டு, ஏம்மா நீங்கள் என்னம்மா நீங்கள் 4 பூரா ஃபோனில், என்னுடைய லா காலேஜ் டைமில் எனக்கு இதே மாதிரி ஜிபி ரேட்டு கம்மியாக கிடச்சி, ஒரு நாளைக்கு 2 GB 3 GB கிடச்சி, இதே மாதிரி இன்ஸ்டா மாதிரியான இருந்தேன்னா நானும் அப்படி தான் இருந்திருப்பேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடாது. இந்த யுகத்தில் வந்து உங்களுக்கு இது கிடச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரீல்ஸ் பேட்டர்னுக்குள்ளே நம்மளுடைய மைண்டு போய் சிக்கிக்கிட்டதுனால ரொம்ப பொறுமையாக யோசிக்கிற அந்த கன்சிஸ்டன்சியாக யோசிக்கிற அந்த விஷயம் வந்து உங்கள் ஜென்ரேஷனுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஓகே. எதுனாலும் உங்களுக்கு 30 செகண்டில் கிடைச்சிடும். அந்த 30 செகண்ட்ஸில் பார்த்துட்டு அதை அப்படியே நம்புறாங்க. லைக் அது 30 செகண்டில் எந்த விஷயத்தையும் கன்வே பண்ண முடியாது. கரெக்ட். கொஞ்சம் டெப்த்தான விஷயம்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. 30 செகண்டில் உங்களை உணர்ச்சிக்குள்ளாக்க முடியும். ஷாக் ஆக்கலாம், டென்ஷன் ஆக்கலாம், எமோஷன் ஆக்கலாம், இல்லை வந்து ஒரு இளைஞர்களுக்கு அட்ராக்டிவாக ஏதாவது கிசு மாதிரி ஏதாவது சொல்லலாம். இதுதான் பண்ண முடியும்.
சரிங்களா? இல்லை பொலிட்டிக்கல் டிபேட் கூட கொஞ்சம் சூடானதெல்லாம் பண்ண முடியும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நாங்கள் இப்போ நீங்கள் எங்களுக்கு இல்லாதது உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னல, அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். ஆமாம். எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு இல்லாமல் போனது என்ன தெரியுங்களா? அந்த அமைதியான, அதுதான் நான் கேட்க வந்தேன். அந்த அந்த ட்ராவல் பண்ணும்போது கிடைச்ச டைமு, பஸ் ஸ்டாண்டில் சும்மா சும்மா உட்காந்துருக்கிறது, சும்மா. இப்போ நான் பார்க்குறேன், நீங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து பேசவே மாட்றீங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து எல்லோரும் ஃபோன் பார்க்குறீங்க. நாங்கள்லாம் 4 பேர், 5 பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோன்னா எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. ம். எங்களுக்கு ஃபோனோ, லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ, நான் இன்டர்நெட்டில் நாங்கள் போய் ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்து 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இருந்த டைம்லாம் இருக்குது. ஸோ தட் அந்த ஸ்க்ரீன் அக்சஸ்ங்கிறதே எங்களுக்கு இல்லாமல் இல்லை. இருக்குது. ஆமாம். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2006க்கு அப்புறம் தான் அந்த பெரிய ஸ்க்ரீன் இருக்கிற அந்த இதில். டச் ஆண்ட்ராய்டெலாம் ஃபோன்ஸ்லாம் 2009 தான் வந்துச்சு. ஆண்ட்ராய்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு டச் ஸ்க்ரீனோட அந்த டைம் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன். அதுக்கு முன்னாடி பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அதில் நீங்கள் படம் ஏற்றணும்னா இன்ஃப்ராரெட்லேயும் ப்ளூடூத்லேயும் படம் ஏற்றணும். ஆமாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது அவ்வளோ லேஸ் கிடையாது. நான் 6600 வச்சுருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. அதில் ஒரே ஒரு படம் தான் இருக்கும். அந்த படம் மின்னலே. அதை நான் 100 தடவை பார்த்துருக்கேன். ஓகே. ஏன்னா இன்னொரு படம் ஏற்றோம்னா அத்தனை ஜிபி தேவைப்படும்னா இன்னொருத்தண்ட போய் உட்காந்து ப்ளூடூத்தை வச்சு இது பண்ணணும். அந்த அந்த டைமில் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, நாங்கள்லாம் வந்து சும்மா போவோம், பைக்கில் போவோம், சும்மா டீ கடையில் நின்றுட்டுருப்போம். அது ஒருத்தர் முகம் பார்த்து பேசணும். எங்களுக்குள்ள உண்மையான ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அந்த இருந்தது. கல்ச்சரே இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அது இருக்கு. நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. இதை திரும்ப நீங்கள்லாம் பேசி கொண்டு வரலாம். ஓகே. நமக்குன்னு ஒரு வேல்யூ டைம் இல்லாமல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த டிஸ்கஷன் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ம். நமக்குன்னு ஒரு வேல்யூ டைம் இல்லாமல் இருக்குது. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில், லவ்வர்ஸுக்கு நடுவில், ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் அந்த டிஜிட்டல் டைமிங்ன்றது அதிகமாகிடுது. அப்படின்றது ஒரு உரையாடல் நடத்த முடியும். ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் நம்ம சும்மா உட்காந்துருப்போம். ஃபோன் இல்லாமல் ஒரு 1 மணி நேரம் இப்போ யாராலையும் அப்படி உட்கார முடியல. ஒரு முடியும். 5 நிமிஷம் கூட உட்கார ட்ரை முடியல. பண்ண முடியும்ல. ஆனால் அது ஒரு அடிக்ஷனாக தானே எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ ரீல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, இல்லை அடிக்ட் ஆகிட்டேன் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது அடிக்ஷன் தான். ஆ. எந்த ஒரு விஷயமுமே உங்களால் பண்ணாமல் இருக்க முடியலன்னா அடிக்ஷன் தான். ம். அது வந்து ஒரு கஞ்சாவோ மெத்தப்பட்டமேனோ இல்லை வந்து ஆல்கஹாலாவோ இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ம். நான் ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியல, என்னோட டெய்லி ரொட்டீனில் அதை பண்ணாமல் இருக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது அப்படின்னு சொன்னால் அடிக்ஷன் தான். நீங்கள் வந்து இல்லைங்க நான் டெய்லி 1 ஹவர் நான் வந்து பார்க்குறேன். பார்க்கல. நீங்கள் அந்த 1 ஹவர் சும்மா உட்காந்துருக்கூடாது. நீங்கள் ஃபோனை முன்னாடியே வச்சுட்டு நான் 1 ஹவர் பார்க்காம இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அதுக்கு பதில் வேறு ஏதாவது பண்ணணும். ஏன்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன், ம். பசங்களோ பொண்ணுங்களோ எல்லாருமே இப்போ எல்லாம் நல்ல அதுவும் கேர்ள்ஸும் பாய்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மீடியா. அதெல்லாம் எங்கள் ஜென்ரேஷனில் கிடையாது. ம். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டு நம்ம வந்து நான் ஒரு 1 ஹவர் நம்ம பேசுகிற அந்த டைம் டீ சாப்பிட போகிறோம், வெளில போகிறோம், இல்லை ஏதோ சினிமாவில் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க. சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. நான் இப்போ தேட்டர்லாம் போய் பார்த்தா தேட்டருக்குள்ளே எல்லோரும் ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்குடா தேட்டருக்கு வந்தீங்க? ஏதாவது படம் நல்ல மொக்க படமாக இருந்தால் பரவாயில்ல, மொக்க படம் வந்து நானும் ஃபோன் தான் எடுத்துருவேன். நல்ல படமாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபோனை நோண்டிட்டு இருப்பாங்க. அப்போது ஃபோனை தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ம். இல்லை எனக்கு வந்து இவங்ககிட்ட பேசுகிறது பிடிக்கும், இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருக்கிறது எனக்கு பிடிக்கும், இல்லை இதை பண்ணுறது டிவியாக கூட இருக்கலாம். ம். ஆனால் ஃபோன் இல்லாமல் ஒரு மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் ஃபோன் இல்லாமல். ஓகே. அதே போல் முக்கியமாக வந்து காலைல ஏஞ்சோடனே முதல்ல ஃபோன் பார்க்குற பழக்கத்தை விட்டுட்டாலே ம். ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளில வந்துடலாம். காலைல எழுந்தவுடனே நம்ம எல்லாருமே முதல்ல ஃபோன் ஃபோனை தான் பார்க்குறோம்ல. ஆமாம். நீங்கள் 7 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா 8 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்கக்கூடாது. ம். ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஓகே. ஃபோன் பார்க்கக்கூடாது. அது ட்ரை பண்ணுங்களேன், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 1 ஹவர் நான் ஃபோன் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அது ஒன்று. 2வது ஏதாவது ஒரு 1 ஹவர் நான் ஃபோன் பார்க்க மாட்டேன். 1 ஹவரில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 1 ஹவரில் நமக்கு ஒரு ருசி கிடைக்கும். ம். ரீல்ஸ் எப்படி ஜாலியாக இருக்கோ, ஆக்சுவலாக ரீல்ஸ் ஜாலியாலாம் இருக்குல்ல, நம்மளை வந்து கமிட் பண்ண வைக்குது. ரீல்ஸ் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கணும். ஆமாம். 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் தலையை நிமிர்ந்து பார்த்தா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. ம். அப்போ அது உண்மையிலேயே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, வேறு ஏதாவது ஒரு அதுக்கு விஷயத்த பதில் வேறு ஏதாவது பண்ணலாம். அந்த நேரத்தில் படிக்கிறது, பண்ணக்கூடாது. விளையாடுறது. நீங்கள் சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. படிக்கிறதுனா சத்தியமாக வளர முடியாது. இல்லை சில பேருக்கு புக் ரீடிங் பிடிக்குன்னா பண்ணலாம். அந்த அதாவது மாதிரி. பிடிச்ச விஷயமா இருக்கணும். ம். பிடிச்ச விஷயம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, இந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஏஐ நிறையா யூஸ் பண்ணுங்க. ஓகே. சும்மா நீங்கள் ChatGPT பேசுங்க, ம். ஜெமினைட்ட பேசுங்க, கிளாடு, பெர்ப்ளெக்சிட்டி,
எதில் வேணால் பேசுங்க. ஓகே. ஏஐ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, அது நீங்கள் வந்துட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த எல்எல்எம் உடைய அந்த ஆர்கிடெக்ட் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ம். நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயத்த கேட்பீங்க, ஆமாம். ஒரு கோடிங் கேட்பீங்க, இல்லை ஏதோ உங்கள் ரிலேட்டட் விஷயத்த கேட்பீங்க, உங்களுக்கு எஜுகேஷனில் வர டவுட்டை கேட்பீங்க. அது ஒரு உங்களுக்கு அடுத்தடுத்த டிஸ்கஷன் வரும். நீங்கள் காமனாக ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டால் கூட அதில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் வேர்டை பிடிச்சிட்டு அது கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ம். நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற டைமை விட ஏஐ யூஸ் பண்ண. அது யூஸ்லெஸ் டைமாக இருக்காது. ஓகே. நான்லாம் என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஐயும் இருக்கும். ம். நான் ஏஐ கூட பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் இன்ஃபேக்ட் ஒரு ஏஐ உருவாக்கிட்டு இருக்கேன். ஆ. பட் நான் ஒரு ஏஐ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அது ரொம்பவும் டைம் போகிறதும் தெரியாமல் நல்லா டைம் பாஸாகவும் இருக்குது. நீ ChatGPT பேசினா டைம் பாஸாக தானே இருக்குது. ஆகும். ஸோ தட் இன்ஸ்டெட் ஆஃப் இது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ சொல்கிறீங்க. சோஷியல் மீடியா காலைல எழுந்து 1 hour ம். எந்த சோஷியல் மீடியாவும் பார்க்கக்கூடாது. டெய்லி அதே போல் ஒரு 1 hour ம். ஃபோன் இல்லாமல் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் 1 hour பண்ணணும். ஓகே. 3வது இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதெல்லாம் இல்லாமல் ஏஐ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அது வந்து நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எஸ். நீங்கள் ஒரு ஸ்லேட்லேருந்து இன்னொரு ஸ்லேட்டுக்கு வரீங்க, அவ்வளோதான். ம். சோஷியல் மீடியாவிலேருந்து ஏஐக்கு வரீங்க. ஏஐ கிட்ட நிறையா பேச போகிறீங்க. ஓகே. சூப்பர். அண்ட் இப்போ வந்து காலேஜ்லாம் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் வந்து ஜாப் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இப்போ பிடிச்சி தான் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் பாதி பேர் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து லைக் கொஞ்ச நாள் முன்னாடி லாயலா காலேஜில் வந்து ஜாப் ஃபேர் ஒன்று நடந்தது. ஜாபே கிடைக்கல பாதி பேர். டிகிரி முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ கொண்டு வராங்க. லைக் இண்டஸ்ட்ரியெலாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. டிகிரி முடித்தோடனே ஜாப் கிடைக்கிறதே இல்லை இப்போ யாருக்குமே. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் நம்ம ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு பிரச்சனை, அன்எம்ப்ளாயபிள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வருவாங்க. நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஒரே நாளில் 100 இன்ஜினியர்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஓகே. நான் அடையாரில் ஒரு கம்பெனி, என்னுடைய கம்பெனி, அதோட என் ஃப்ரெண்டு கம்பெனி, 2 பேருக்குமே ஒரு பெரிய நம்பர்ஸில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆள் தேவைப்பட்டது. ஸோ தட் ஐ ஹேப்பன் டு அந்த ஒரு இன்டர்வியூ நடத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இன்ஜினியரிங் 4 வருஷம் ஒரு கேம்பஸில் படிச்சுட்டு அவங்க ரெஸ்யூமில் இப்போ C++ ஜாவான்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன். இதில் எந்த லாங்குவேஜ்ப்பா உனக்கு நல்லா தெரியும்னு கேட்டால் இது எதுவுமே ப்ரோக்ராம் அளவுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் தான் கேட்பேன், தமிழ் இங்கிலீஷ் போட்டிருக்கீங்க, தமிழ் இங்கிலீஷ் தெரியும் ஆனால் பேச தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறதே ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தானே. ம். அதில் என்ன யூஸு? சி தெரியும் ஆனால் ப்ரோக்ராம் எழுத தெரியாதுன்னா அப்போ சி படித்து என்ன யூஸ்? இப்போ 4 வருஷம் ஒரு கேம்பஸில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ம். அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கூட தெரியாமல் அவன் வெளில வரான் அப்படின்னா அந்த 4 வருஷம் அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட்டு தானே. அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டமே வேஸ்ட்டு தானே. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம வந்து ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா லைக் படிக்கிறதை தாண்டி அங்கே ஸ்கில்ஸ்ன்னு எதுவுமே வளர்த்துக்கலன்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நீங்கள் ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இன்ஜினியரிங்கில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ம். அதான் இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து பேசுது. ஓகே. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, நீ தமிழில் படி இன்ஜினியரிங்கானுது, மெடிக்கல் தமிழில் படி, லா தமிழில் படினுது. நிறைய புக்ஸ் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க எல்லா லாங்குவேஜஸ்லையும். ஓகே. ஏன் சொல்கிறாங்கன்னா தமிழ் அதை தன்னுடைய தாய்மொழியில் படிக்கும்போது அவனுடைய அந்த அறிவியல் மீதான புரிதல் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவன் ஈஸியாக அதை புரிஞ்சுட்டு வந்துட முடியும். ஒரு ஏலியன் லாங்குவேஜில் போட வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், டிகிரி முடிக்கிறீங்க. ம். டிகிரி முடித்த உடனே வேலைக்கு போகணுன்னு ஏன் யோசிக்கணும்? அது ஒன்று தான் ஆப்ஷனா? பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாதி பேர். எக்ஸாக்ட்லி. பாதி பேர் பண்ணால் சந்தோஷம், ம். பண்ணலை. நம்ம இந்திய மனநிலை என்னென்னா படிக்கணும், படித்து முடிச்சோடனே வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும். ஆமாம். படிக்கணும், படித்து முடிச்சோடனே வேலைக்கு போகணும். ஆனால் இப்போ அது தாண்டி நிறைய பேர் படிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்காங்க வேலைக்கு அப்படின்னு. அது ஒரு இது பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க. அதுவும் சம்மந்தம்லாம் படிப்பாங்க. திடீர்னு இன்ஜினியரிங் படிப்பாங்க, திடீர்னு லா படிப்பாங்க, சம்மந்தம் இல்லாமல் ஸ்கிப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு படிக்கிறேன் அப்படின்றது. நான் இந்த பிஹெச்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீமில் அப்படியே பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்க படித்ததில் நிற்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அது ஒரு பிரச்சனை. அதை விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறது பொதுவாக இந்திய மனநிலை என்னென்னா படிச்சுட்டா வேலைக்கு போகணும்.
ஆமாம், அப்படி தான் இருக்குது. 140 கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டில் எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படின்னா, அப்போ யார் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்குறது? நம்ம எல்லாரையும் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு, நமக்கு சோப்பு விற்கிறது, பேஸ்ட் விற்கிறது, நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் ஃபாரின்காரன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே. நீங்கள் காலைல எழுந்திரிச்சு எந்த ப்ரஷ்ஷில் பல் விளக்குறீங்க? ப்ரஷ் நார்மல் இல்லை கம்பெனி, கம்பெனி வந்து கோல்கேட்டோட ஃபாரின் கம்பெனி. அட்டாச்மெண்ட் வரும். ஆமாம், நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு கண்டிப்பாக ஃபாரின் கம்பெனியாக தான் கோல்கேட். இருக்கும். ஆமாம். சரியா? சோப்பு ஃபாரின் கம்பெனி தான். இப்போ நாமெல்லாம் வேலைக்கு போகணும். ஆனால் நமக்கு தேவையான ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாம் யார் தயாரிச்சு வைப்பா? ஃபாரின். ஃபாரின்காரன். ஏன்னா நமக்கு தான் தொழில் பண்ணால் பிடிக்காது, ஓகே. அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணால் பிடிக்காது, ஓகே. ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா பிடிக்காது, கம்பெனி ஆரம்பித்தா பிடிக்காது. ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கே ஒரு பையனை பார்க்குறாங்கன்னு வைங்களேன். அம்மா அந்த பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 25,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறான், இல்லை 50,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறான். நீங்கள் ஓகேன்னு சொல்ல யோசிப்பீங்க. ம். இதே அந்த பையன் நம்ம நார்மலாக விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சுருக்கான். ஆனால் அவன் மாதம் 4 லட்ச ரூபா சம்பாதிப்பான், 5 லட்ச ரூபா சம்பாதிப்பான். நீங்கள் இல்லைம்மா கடை வச்சுருக்கானா வேணாம். அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. அந்த மனநிலை இந்தியாவில் இருக்குது. இது வேணுன்னே புகுத்தப்பட்டது. ம். வேலைக்கு போனால் வந்து அது வந்து வெகுமானம், தொழில் செஞ்சால் அவமானம். ம். இன்றைக்கி உங்களுக்கு வந்து கார்ப்பரேட் ஆகிறது, கம்பெனி ஆகிறது, ஸ்டார்ட் அப் ஆகிறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு 10 வருஷத்தில். பிஜேபி எங்கள் கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி 400 ஸ்டார்ட் அப் இருந்தது. ம். இன்றைக்கி எவ்வளோ ஸ்டார்ட் அப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நான் 2.25 லட்சம் ஸ்டார்ட் அப் இருக்குது. நீங்கள் நிறைய ஸ்கீம்ஸும் கொண்டு வரீங்க அதுக்காக. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு கம்பெனி, ஒரு நியூ ஐடியா, ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா அது வந்து பணக்கார பசங்க, கம்பெனி வச்சுருக்கவனுடைய பையன் தான் கம்பெனி வைக்க முடியும். இன்றைக்கி அது எல்லாருக்கும் சாத்தியமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக உங்களை போல் என்னை போல் சாதாரண ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்து இஸ்ரோவுடைய அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு சேட்டலைட்டை விட முடியும். ஸ்கை ரூட் விட்டுருக்கான் ஓகே. விண்வெளி துறையில். ஆ. இப்போ இன்ஜினியரிங் நிறைய பசங்க படிக்கிறாங்க. நான் காலேஜாக போய் பேசிகிட்டு இருக்கேன். ஏஐ வந்து இவ்வளோ வந்துருச்சு, ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பிஸ்னஸ் ஐடியா கொண்டு வாங்கன்ற ஏன் இன்னும் வெளில வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க? அந்த மனநிலையை மாற்றணும்னு போராடிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் எப்போ வேலைக்கு போகணும், கேம்பஸ் வேலைக்கு போகணும், கேம்பஸ். நீங்கள் தொழில் ஆரம்பிங்க, ம். நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுங்க. அதுக்கு எல்லா செட்டப்பும் இப்போ கவர்மெண்ட் பண்ணுது. எல்லா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ChatGPT போயிட்டு நான் இந்த கண்டிஷனில் இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன், நான் என்ன தொழில் செய்யணும்னு கேட்டால் உங்களுக்கு 10 ஐடியா அது கொடுக்குது. ஆமாம், கொடுக்கும். சொல்கிறேன், பட்ஜெட்டோடவே கொடுக்க. பட்ஜெட்டோவே கொடுக்குது, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே கொடுக்குது. யூஸ் பண்ணுங்கன்றேன். இப்போ நான் பண்ருட்டியில் சயின்ஸ் ஆகான ஒரு சென்டர் வச்சுருக்கேன். அதில் ஸ்கூல் பசங்களுக்கும் காலேஜ் பசங்களுக்கும் ஃப்ரீயாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, IoT சாஃப்ட்வேர் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறேன். ஏஐ யூஸ் பண்ணி வெப்சைட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10ஆம் கிளாஸ் பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். ஓகே. சரியா? அவனுக்கு நானே 2 பேர் ரெஃபர் பண்ணேன். என்ன பார்க்க வருவான்ல, ஒரு சித்த வைத்திய சங்கத்தில் வந்தான். எப்போ உங்களுக்கு வெப்சைட் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னாங்க. சார் ஒரு 10,000 ரூபா கொடுங்க. அந்த பையன் பேர் செந்தமிழனுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்க, அவன் வெப்சைட் பண்ணி தருவான். 10,000 ரூபாய்க்கு ஒரு வெப்சைட்னோடனே அவங்களுக்கு சந்தோஷம். அந்த பையன் அந்த 10,000க்கு இந்த வெப்சைட்டை பண்ணி கொடுத்துட்டான். அவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்தார், செவலையார் மிஷன் பண்ருட்டியில். அவர்கிட்ட கேட்டால் அவர்கிட்டையும் வெப்சைட்டில் அவர்கிட்டையும் பண்ணி கொடுக்க சொன்னேன். 1 மணி நேரத்தில் அந்த பையன் 20,000 சம்பாதிச்சான். 10ஆம் கிளாஸ் பையன். ஓகே. புரியுதுங்களா? இப்போ அவங்க வீட்டில் போய் எடுத்து கொடுமா, அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க அப்பாவுடைய மாத வருமானமே 20,000 இல்லை. புரியுதுங்களா? அப்போது ஏன் இப்படி நம்ம யோசிக்கக்கூடாது? இப்போ மொபைல் ஆப் யாருக்கு தான் தேவையில்ல? எல்லாருக்குமே தேவை. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி மொபைல் அப்ளிகேஷன் பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் மொபைல் பண்ணி கொடுங்க, மொபைல் ஆப் பண்ணி கொடுங்க. நம்ம சும்மா யூஸ் பண்ணதே வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக நம்மளே பண்ண ஆரம்பித்தாலே வளர்ந்துரும். எக்ஸாக்ட்லி. சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது ஏஐ வந்ததுக்கப்புறம். நீங்கள் எல்லாம் உட்காந்து ஐயோ சாஃப்ட்வேர்லாம் இனிமேல் ஏஐ எழுத போகுது, எனக்கு வேலை கிடைக்காது. சாஃப்ட்வேர் ஏஐ எழுதிட்டோம். சாஃப்ட்வேர் எழுதுகிற வேலையை விட்டால் 1000 வேலை இருக்குது. நம்ம 10 பேருக்கு 10,000 பேருக்கு நம்ம வேலை கொடுக்கலாம். நீங்கள் இது மட்டும் ஆப்ஷன் இல்லை சார். நீங்கள் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆப்ஷனே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, பிகாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்ஷன் இருக்குது. நிறைய இங்கே தேவை இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுங்கிறது 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு மார்க்கெட்டு. அமெரிக்காக்காரன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அவனுக்கு லாபம் வேணும்னா இந்தியாவுக்கு வந்து விற்கணும். ஆனால் இந்தியாவில் ஒருத்தன் கம்பெனி ஆரம்பித்தான்னா அவன் எங்கேயுமே பொறுத்தவரை இந்தியன் மார்க்கெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். ஓகே. நாம் அந்த ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும். என்னென்னலாம் ஃபாரின் ப்ராடக்ட் மக்களுக்கு அந்த எண்ணம் வரணும். ஸ்வதேசின்னு கத்துறது அதுக்கு தான். முடிந்த அளவுக்கு
இந்தியன் ப்ராடக்ட்டை யூஸ் இப்போ ஒரு கார் வாங்க போகிறோன்னு வைங்களேன், ம். க்ரைட்டீரியா வைக்கணும். 5 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கணும், மைலேஜ் இவ்வளோ கொடுக்கணும், ம். சன்ரூஃப் இருக்கணும், இப்படிலாம் அந்த ஆப்ஷனோடு சேர்ந்து இந்தியன் காராக இருக்கணும் ஒரு ஆப்ஷன். ஒருவேளை இல்லை சார் நான் இந்தியன் காராக இருக்கணும் ஒரு ஆப்ஷன் வச்சேன், பட் எனக்கு செட் ஆகல, இல்ல. பரவாயில்ல. அந்த மென்டாலிட்டி இருக்கு. அது கொஞ்சம் பேருக்கு தான் இங்கே இருக்கு. அது வரணுன்றேன். ஓகே. நீங்கள் இந்தியன் கார்பரேட்னாலே ஏதோ கெட்ட வார்த்தை. நீங்கள் இந்தியன் கார்பரேட்டுக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாமே ஃபாரின் கார்பரேட்டை விட்டுட்டு இருக்காங்க. ம். இங்கே நம்மளை எல்லாரையும் வேலைக்கு போன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான எல்லா பொருளையும் அவன் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கான். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் அவனுது. ஆமாம். இப்போ நமக்கு தேவையான பொருளை நம்ம உற்பத்தி பண்ணிப்போம். ஓகே. அப்போ இது யாரால முடியும்? இது வந்ததுன்னா அப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆகும் அண்ட் யங்ஸ்டருக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். எக்ஸாக்ட்லி. அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ஜென்சியோடைய 2K உடைய தாட்டில் ஒரு டிஸ்கஷனில் இந்த ஸ்டார்ட் அப் மென்டாலிட்டி ம். நம்ம ஏதாவது பண்ணலாம், அது நியூ ஐடியா ரொம்ப பெருசு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில் நீங்கள் தான் முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நீங்களும் ஒரு ஸ்டார்ட் அப், உங்களுக்கு 3 வருஷம் வந்து டேக்ஸ் கிடையாது. ஆமாம். அப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல. ம். 3 வருஷம் டேக்ஸ் கிடையாது, உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபண்டு அவங்களே கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஃபண்டு கொடுத்து நீ தொழில் பண்ணுங்கிறாங்க, ம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், லோன் இல்லை, சீட் ஃபண்டு. ஓகே. அப்போ அதை அவைல் பண்ணிக்கலாம்ல, அதில் என்ன பிரச்சனை? யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த வேலைக்கு போகிறதுன்ற மென்டாலிட்டியிலேருந்து நம்முடைய இந்திய சமூகம், நம்முடைய தமிழ் சமூகம், நம்முடைய தமிழ் சமூக இளைஞர்கள் வெளியில் வர வேண்டும். ஓகே. அவங்க இந்த ஸ்டார்ட் அப் மனநிலைக்குள்ளே வரணும். ம். காலேஜுக்குள்ளே இந்த டிஸ்கஷன் வரணும். காலேஜ் படிக்கும்போது தொழில் ஆரம்பிக்கணும். நான் ஆரம்பித்தேன், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அதில் நான் ஃபெயிலியர் ஆனேன் இல்லை வந்து இதுவானேன், ஏதோ ஒன்று ஆரம்பித்தேன்ல. ம். அது ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிங்க. Exactly. கற்றுக்க தானே ஒன்று வரும். எக்ஸாக்ட்லி. ஆனால் அப்போ ஏன் இருந்ததுன்னா என் பிஸ்னஸில் நான் எங்கேயோ போயிருப்பேன். ஓகே. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அவ்வளோ அலைவேன், ப்ரௌஸ் பண்ணுவேன், மணிக்கணக்கில் கண்ணு வலிக்க ப்ரௌஸ் பண்ணுவேன், ம். கிடைக்கவே கிடைக்காது. இப்போ உங்களுக்கு கேட்ட உடனே எல்லாமே கிடைக்குது. ஆமாம். ஹாய் ChatGPT, ஹாய் ஜெமினி, எல்லாம் அது மாட்டுக்கு ஒட்டுது. ம். நான் உட்காந்து ப்ரௌஸ் பண்ணுவேன், தேடுவேன். ஓகே. இப்போ எங்களுக்கு நான் ப்ராக்டிஸில் இருக்கும், இப்போ ப்ராக்டிஸில் நான் ரொம்ப டைட்டாக இருக்கும்போது இப்போ பாலிடிக்ஸ் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தா என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் ChatGPT யூஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. அதை பார்க்குறதுக்கு கரெக்டாக, அதாவது அந்த டிராஃப்டிங்கை அந்த ஹியூமன் டச் வேணும், அதை மட்டும் கரெக்டாக பண்ண தெரிஞ்சுட்டா பயங்கரமாக பண்ணுறாங்க. அன்றைக்கி என் ஜூனியர் ஒரு டிராஃப்ட் பண்ணி அனுப்புகிறான், என்னடா நல்லா பண்ணுறேன், ஆனால் ChatGPT யூஸ் பண்ணி போனேன் நான் அப்படிங்கிறான். ம். சிம்பிளாக. ஸோ அதை இருக்கிற டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்ற. ஓ, அண்ட் இன்னொரு கொஷின் சார். இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் பற்றி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணது, யார்கிட்ட போய் கேட்குறது, ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராசஸ் நான் பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும்? ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும். ம். அந்த கம்பெனியை ஸ்டார்ட் அப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே போய்ட்டு ஸ்டார்ட் அப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டார்ட் அப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் கொடுத்தா சீட் ஃபண்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கும். சீட் ஃபண்டுங்கிறது லோன் கிடையாது, அது ஃப்ரீயாக நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே. நீ உன் கம்பெனியை டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ம். இதில் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது நியூ ஐடியா மட்டும் இல்லை, உங்கள் ஜென்ரேஷனில் யாருமே கம்பெனி வச்சிடல, பிஸ்னஸ் பண்ணல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ண, நீங்களும் ஸ்டார்ட் அப் தான். ம். அது வேறு எந்த கண்ட்ரியும் ஸ்டார்ட் அப்னு கொண்டு வரல, இந்தியா மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு. ஓகே. இப்போது நீங்கள் கேட்டிங்கல்ல, நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், சீட் ஃபண்ட் எங்கே கிடைக்கும், ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ம். ஏஐ கேளுங்க, அதுவே சொல்கிறோம். பட் அது ரொம்ப அலைய விடுறாங்க. கிடையவே கிடையாது, எல்லாமே ஆன்லைன். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஆன்லைன், ம். ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன். ஓகே. இங்கே தமிழ்நாட்டில் தான் அலைய விடுறது இந்த பிஸ்னஸ்லாம். ம். நம்ம இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ண அலையிறது இதெல்லாம் இங்கே. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன். ஓகே. நீங்கள் யாரையும் மனுஷனை போய் பார்க்க வேண்டியதே இல்லை, ஜிஎஸ்டியாக ஆன்லைன், ம். எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் தான். நீங்கள் போட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்துடும். ஓகே. அதில் எந்த விதமான லைக் டிலே எதுவுமே டிலேவோ இல்லை லஞ்சம் நினச்சா கூட உங்கள்கிட்ட வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அவனுக்கு தெரியாது, அவன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது. தெரியும். மீன்ஸ் அஃபீஷியல்ஸ் சொல்கிறேன். ஸோ தட் வந்து அதைத்தான் நான் சொன்னேன். ம். இப்போ என்கிட்ட இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குது, நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் அவைல் பண்ணிக்கலாம். இல்லைம்மா நீங்கள் ஒரு பொண்ணு, மீன்ஸ் ஸ்டாண்டப் இந்தியான்னு ஒரு ஸ்கீம். ஆமாம். ஸ்டாண்டப் இந்தியாவில் உங்கள் வயசில் இருக்க ஒரு பையன் அப்ளை பண்ணான்னா அவனுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் கேரண்டி இல்லாமல் லோன் தரலாம். ம். சரியா? ம். நீங்கள் ஒரு பொண்ணு, நீங்கள் அப்ளை பண்ணால் எவ்வளோ வரைக்கும்னு நினைக்கிறீங்க? பசங்களுக்கு 10 லட்சம், பொண்ணுங்களுக்கு இல்லை எங்களுக்கும் ஈக்குவலாக தான் வரும். 1 கோடி.
ஆமாம், எங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா 1 கோடி 10 மடங்கு அதிகம். ஆமாம், பசங்க பண்ணால் 10 லட்சம், பொண்ணுங்க பண்ணால் 1 கோடி. அது என்ன அந்த டிஃப்ரென்ஸ்? பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட்டு. ஓகே. ஆனால் எங்களுக்குன்னு தனியாக ஸ்கீம்ஸ் இருக்கே. உமர் என்ற எக்ஸாக்ட்லி. நீங்கள் பிஎம்ஜிஇபியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்டாண்டப்பாக இருக்கலாம், இல்லை முத்ராவாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே பெண்கள்னா ஒரு ப்ரிவிலேஜ். எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அங்கே தனியாக. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் வீடு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்ளை பண்ணுறது பொண்ணுங்க பேரெல்லாம் இப்போ அப்ளைவே பண்ண முடியும். ஓகே. புரியுதுங்களா? அதே போல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான லோனு ம். கிராமத்தில் ஒரு 10 பெண்கள் சேர்ந்து மகளிர் சுய உதவி குழு ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே உங்களுக்கு லோனு. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கலாம் இல்லை, ஓகே. சுய உதவி குழுன்னு ஆரம்பித்து ரிஜிஸ்டர் பண்ணி பேங்க்கில் போய் கொடுத்தாங்கன்னா லோனு ம். ஒரு 1.5 லட்ச ரூபா எடுத்த உடனே. அதை என்ன பண்ணுவாங்கன்னா 10 பேர் ஆளுக்கு 15,000 பிரிச்சுப்பாங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கட்டிப்பாங்க. எனக்கு இன்னொரு ஒன்று, இப்போ வந்து ரூரல் அர்பன் 2 இருக்குல்ல. இப்போ வந்து எங்களுக்கு தெரிகிற மாதிரி வில்லேஜ் சைடில் வந்து ஸ்கீம்ஸ்லாம் தெரியுமான்னு கேட்டால் டவுட்டு தானே. வில்லேஜில் தான் நிறைய தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து வந்து இப்போ டெவலப்மெண்ட் அங்கே இருக்க சிட்டியில் இருக்கிற மாட்டேங்குது. பொண்ணுங்களுக்கு தான் தெரிய மாட்டுது. கிராமத்தில் இருக்க பெண்கள் வந்து நிறைய மகளிர் சுய உதவி குழுக்கள் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், தெரிய மாட்டுதுன்னா நமக்கு நீங்கள் கேட்டால் சொல்ல போகுது இல்லை இப்போ இருக்கிற ஓகே. அந்த டெக்னாலஜி. இல்லை, அதே மாதிரி டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தாலுமே டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ம் லைக் நான் சிட்டிஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அங்கே இருக்கிறது இப்போ தான் பொறுமையாக வளரவே ஆரம்பிச்சிருக்கு. பியூட்டிஃபுல். அந்த டீசென்ட்ரலைசேஷன்னா இப்போ மோடி கவர்மெண்ட் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குது. ம். அதாவது 2014 மோடிஜி வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் இல்லாத கிராமங்கள் இந்தியாவில் நிறையா இருந்தது. ம். இன்றைக்கி கரண்ட் இல்லாத கிராமம் ஒன்றும் கூட இல்லை. அடுத்தது என்ன யோசிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், மோடி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே பல பேர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. ம். பொதுவாக பெண்கள்கிட்ட ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க. ஆமாம். அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் யார் தெரியுங்களா? சேலரி அக்கௌண்ட் இருக்கவங்க தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் 2014 முன்னாடி. ஓகே. இன்றைக்கி பூம்பும் மாடு கட்டிட்டு ஒருத்தர் வராரு. ம். அந்த பூம்பும் மாடு கொம்பில் வந்து QR கோட் இருக்குது. ஓகே. ஸோ அவருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இருக்கு. அவருக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சாத்தியமாயிருக்கு, ரியல் டைம் டிரான்சாக்ஷன். அந்த அக்சஸ் கேட்டிங்க இல்லையா, டீசென்ட்ரலைசேஷன், அதுதான் இப்போ நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ம். இப்போ கரண்ட் இல்லாத நிலைமையிலேருந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்டர்நெட்டு கடைசி கிராமம் வரைக்கும் கிடைக்கணும். ம். பாரத் நெட்டு தமிழ்நாட்டில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஓகே. ஆனால் இந்தியா முழுசும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகலை. பிஎம்சி ஸ்கூல் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆகலை. எல்லாம் அரசியல். ஓகே. நீட்டு படிக்கிற குழந்தைங்களாம், ஏங்க நீட் இல்லைனா எங்களால் வரவே முடியாதுங்க, நான் ஏழை பையங்க, நீட்டுலாம் தான் வந்தேன், நீட்டு படிக்கிறவங்க சொல்கிறாங்க. ம். நீட்டு வேணான்னு சொல்கிறவங்களாம் நீட்டுக்கு சம்மந்தமே இல்லாதவன், ஓகே. நீட்டு அப்ரிவேஷன் தெரியாதவன், நீட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதவெல்லாம் நீட்டு வேணாங்கிறான். அதை பத்தி நீட்டு படிக்கிற குழந்தைங்க நீட்டு வேணுங்கிறாங்க. ஓகே. இப்போ பிஎம்சி ஸ்கூல்ஸு, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒரு 1000கணக்கான ஸ்கூல்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்து, இந்த சன்ஷைன் ஸ்கூல் மாதிரி பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, வித்யா மந்திர், அந்த மாதிரி பெரிய ஸ்கூல் மாதிரி டெவலப் பண்ணுறாங்க. டெவலப்மெண்ட் பண்ணி அது யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? வேணான்னு சொல்கிறாங்க. லைக் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த ஸ்மார்ட் கிளாஸ் அந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்கு. எஸ், பாரத் நெட்டை பொறுத்து அதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக மாற்றுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இப்போ பாரத் நெட் என்ன பண்ணுதுன்னா, கடைசி கிராமம் வரைக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கொடுக்கணுன்னு. ம். ஏன்? ஏன்னா எல்லாருக்குமே அது யூஸ் ஆகணும். தென்காசியில் போய் வேம்பு வந்து கம்பெனி வச்சிருக்காரு. ஆக்சஸ் இருக்கிறதுனால. ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன் அவருக்கு கிடைச்சதுனால. இல்லைனா எப்படி பண்ண முடியும்? ஓகே. டீசென்ட்ரலைசேஷன். எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனி, எல்லா மல்டிநேஷனல் கம்பெனியும் சென்னைக்குள்ள இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? ம். பண்ருட்டியில், திண்டிவனத்தில், தென்காசியில், கன்னியாகுமரியில், தூத்துக்குடியில் இருக்கலாமே. இல்லை, ஏன்னா சிட்டிஸ் மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு கம்பெனி நடக்கிறதுக்கு? எம்ப்ளாயி வேணும், இடம் வேணும், நெட் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன் வேணும். இந்த கம்யூனிகேஷனை கொண்டு வந்தால் டீசென்ட்ரலைசேஷன் ஆகும். ஓகே. ஒரே இடத்துல ஜனங்க குவிய வேண்டிய அவசியம் இல்லை. ம். அதை தான் பிஎம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஏன்னா இப்போ அங்கேருந்து வில்லேஜ் சைட்லேருந்து எல்லாருமே வந்து சிட்டிஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க, ஏன்னா ஜாப்க்காக. ஸோ எல்லாமே லிங்க் ஆகுது. ஜாப் இல்லாதது இங்கேருந்து மாறுறது, அங்கே விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு எல்லாருமே இங்கே வராங்க. உண்மை. நீங்கள் சொந்த ஊர் விட்டுட்டு வர்றதுன்றதை தாண்டி அந்த சொந்த ஊர் சார்ந்த தொழில்களை யாரும் பண்ணுறதில்ல. ம். விவசாயம் சார்ந்த தொழில்கள், விவசாயம் சார்ந்த வேல்யூ ஆடிங் தொழில்கள், விவசாயம் சார்ந்த இண்டஸ்ட்ரி, ம். சின்ன விவசாயம் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸு, இதெல்லாம் வந்து நம்ம பேசுபொருளாக மாறணுன்ற நான். ம். பேசுபொருள். ஓகே. எல்லாருமே வந்து அதை பற்றி தெரியணும். இப்போ கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பழத்தெல்லாம் சும்மா தூக்கி போட்டுருவான். ம். முந்திரி பருப்புக்கு தான் விலை கிடைக்கும், முந்திரி பழத்துக்கு விலை கிடைக்காது. ம். நான் வந்து முந்திரி பழம் இவ்வளோ டன்னு கணக்கில் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பயோ எத்தனால் தயாரிக்கிறதுக்கு சென்னை ஐஐடியோட சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ முந்திரி பழத்தை வந்து பயோ எத்தனால் தயாரிக்க முடியும். இப்போ சும்மா போடுற அந்த முந்திரி பழத்துக்கு விலை கிடைக்க போகுது. ம். அப்போ அங்கே வந்து ஒரு முந்திரி பழத்தை ப்ராசஸ் பண்ணுற ஒரு யூனிட் வைக்கிறாங்க அப்படின்னும் போது விவசாயிகளுக்கு லாபம்,
அங்கே ஒரு யூனிட் உருவாக போகுது, அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்க போகுது. ம். ஸோ விவசாயம் சார்ந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் கூட பண்ணலாம். இப்போ இதே முந்திரி பழத்தில் ஜூஸ் தயாரித்து ஒரு இளைஞர் பண்ணிகிட்டு இருக்காரு பண்ருட்டியில். சாக்லேட் தயாரிக்கிறாரு. நியூ ஐடியா. ஓகே. ஸோ மக்களுக்கு அதை ஊக்குவிக்கிற மனநிலை இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். குடும்பத்தினருக்கு காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா அப்படியே பண்ணுறான்னு சொல்லணும் நம்பிக்கையாக. பேரண்ட்ஸ் யாருமே அந்த சப்போர்ட் கொடுக்க அவன் மாட்டாங்க. வேலைக்கு போனான்னா அவன் மட்டும்தான் பிழைப்பான். ம். அவன் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆனான்னா இந்த ஒட்டுமொத்த குடும்பமே. பரம்பரையுமே ஆ. அடுத்த 2 லெவல் 3 லெவல் தூக்கி போயிடுவான். ம். ஸோ அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும். நீங்கள் ஒன்றும் பணம்லாம் கொடுக்க வேணாம், பணம் மோடி கொடுப்பாரு. என்ன அவன் பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொன்னால் நீ பண்ணு சொன்னால் போதும். அந்த பேரண்ட்ஸ் ஸ்பேஸும் டைமும் மட்டும் பேரண்ட்ஸ் கொடுத்தா நீங்கள் போதும். ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தால் போதும், அவன் கலக்கிடுவான். ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் அக்சஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், பெண்கள், இளம் பெண்கள் ஷார்ப்பாக இருக்காங்க. அவங்கள நம்பி விட்டால் போதும். அதே போல் காலேஜ் டிஸ்கஷனில் பிஸ்னஸ் பற்றின டிஸ்கஷன் வரணும். ம். இப்போ இருக்கிற இளைஞர்கள் பணம் வேணுன்றதை பற்றி பேசுகிறாங்க, சம்பாதிக்கணுன்றதை பற்றி பேசுகிறாங்க. ம். அது எப்படின்றத பற்றி பேச மாட்டாங்க. ஓகே. டீ கடை சார், கருப்பட்டி டீ கடை எல்லாம் வச்சானா நானும் வச்சிட்றேன். கருப்பட்டி டீ கடைன்னு ஒருத்தன் புதுசாக யோசிச்சான். ஏதோ நீங்கள் வேறு ஏதாவது யோசிங்க. ம். ஒருத்தன் டீ கடை வச்சா ஒருத்தன் உடனே லைனாக 100 பேர் டீ கடை வைக்கிறது. இப்போ அப்படி தானே போயிட்டு இருக்கு. இப்போ ஃபுட் பற்றி எல்லாமே ஃபுட் அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க தவிர ஃபுட் நம்மளுக்கு என்ன தேவைன்றது பற்றி. ஃபுட் நான் தப்பு சொல்லலை. ஆ. இப்போது நீங்கள் மில்லட்டை வச்சு ஒரு முஸ்லி பண்ணுங்கள். ம். டிஃப்ரெண்ட்டாக இப்போ ப்ரோட்டீன் டயட்டுக்கு தானே எல்லாம் அலையிறாங்க. ஆமாம். நம்ம கிராமங்களில் கிடைக்கிற சிறுதானியங்களை வச்சு ஒரு மில்லட் பண்ணுங்கள், ஒரு மில்லட் முஸ்லி பண்ணுங்கள், பாக்கெட் பண்ணி வீங்க, நெஸ்லேவுக்கு போட்டியாக வாங்க, ம். ஃபாரின் கம்பெனி அடித்து விரட்டுங்கன்ற நான். ஓகே. ஒரு பிளான்ட் பேஸ்டு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் பண்ணுங்கள். ம். ஃபுட்டு நீங்கள் எப்படி சொல்ல வரீங்கன்னா கண் முன்னாடியே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஏன்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி. யோசிக்கணும். ஆ. அப்போது ரீல்ஸை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை கொஞ்ச நேரம் வச்சுட்டு, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே பாருங்கள், ம். பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது ரீல்ஸ் வரும்ல, ஆமாம். அதை மட்டும் லைக் பண்ணுறேங்க. மறுபடியும் அதே தான் ஒரு அல்காரிதத்தில் நம்ம எதை பார்க்குறோமோ அதே தானே அதுதான் வரும். வரும். ஆமாம். நாங்கள் வந்து சுதந்திர தினத்தில் திரிஷா அவர்கள் அந்த சல்யூட் அடித்த இது நியூஸ் வந்து ரீல்ஸ் வரும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே தான் வரும். ம். இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் எப்பா நான் புது பிஸ்னஸ் ஐடியா 100 நாளில் 100 பிஸ்னஸ் ஐடியா தரேன்னு சொல்லி ஒருத்தர் ரீல்ஸ் போடுவான். ஆமாம். அதை நீங்கள் ஒரு லைக்கை போட்டிங்கன்னா அதே வரப்போகுது. அல்காரிதம் நம்மளை ஏக்குது, ஆனால் அல்காரிதத்தை நம்ம ஏற்க முடியும். ம். எனக்கு ஒன்று தேவை அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, அது ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பண்ணிடுவேன். ம். சர்ச் பண்ணிட்டு திருப்பி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். எனக்கு அதை பற்றி ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ என் பிஸ்னஸ்க்கு ஒரு பேக்கேஜிங் தேவைப்படுது, பிளாஸ்டிக் வேணாம், பேப்பரில் வேணும். நான் சர்ச் பண்ணிட்டேன் ப்ரௌசரில், ம். ப்ரௌஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். வந்துக்கிட்டே இருக்குது. ஜென்னி அது இதுன்னு ஏகப்பட்ட இது வருது. ஓகே. அதாவது டீக்ரேடபிள் டப்பா, ம். பிளாஸ்டிக் டப்பா வேணும். பார்த்தா இன்ஸ்டாவை நம்ம இயக்க முடியும். உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பிடிக்குது, மேனிஃபெஸ்டேஷன் அது சம்மந்தமாக ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணிட்டு ஒரு ரீல்ஸை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மேனிஃபெஸ்டேஷன் தெரியும் உங்களுக்கு. ரீல்ஸாக வந்து கொட்டிட்டு போகுது. எனக்கு நியூ பிஸ்னஸ் ஐடியான்றது தான் உங்கள் அல்காரிதம் கீவேர்டாக நீங்கள் இன்ஸ்டாட்டை கொடுத்துட்டிங்கன்னா தலைவன் கொட்டி தள்ள போகிறான். எதையாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஓகே. அதாவது அவன் நம்மளை இயக்கக்கூடாது, நம்ம நம்மள அவனை தான் இயக்கணும். இருக்கணும். ஆ. ம். புரியுதா? இது 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்மால் பிஸ்னஸ், மீடியம் பிஸ்னஸ், லார்ஜ் பிஸ்னஸ்ன்ற. ஸ்மால் பிஸ்னஸ் வந்து 5 lakh to 10 lakh வரைக்கும் தருவாங்க. மீடியம் பிஸ்னஸ் வந்து 50 lakhs வரைக்கும் தருவாங்க. லார்ஜ் பிஸ்னஸ் வந்து 1 crore வரைக்கும் தருவாங்க. ஏன்னா இது இதை ரெக்கார்ட் பற்றி ஆகிட்டு இருக்கு. இதை அப்படியே போட்டுருங்க, எடிட் பண்ண வேணாம். இந்த பொண்ணு சொன்ன அப்படியே இன்ஃபர்மேஷன் அப்படியே போட்டோம். நீ கேட்டா தானே, நீ கேட்டிருந்தா சொல்லியிருக்க போகுது. சீட் ஃபண்டுங்கிறதே ஃப்ரீயாக தரதாம்பா. விதைக்க ஏய் விதை வாங்கி விவசாயம் பண்ண போறியாடா? சீடுங்கிறது அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது கொடுக்குற சீடு பேர் தான்டா சீடு ஃபண்டு. இதையும் போடுப்பா சீடு பண்ணால் விதைக்கு தருவாங்களாம். ஓகே. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.